சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ஆண் பெண் சமத்துவம் சொல்லியிருக்காங்க. பெண்பால் புலவர்கள் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப கீழடியில கிடைச்ச பானை ஓடுகள்ல எல்லாம் எழுத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெண் சமத்துவத்தை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா சதின்னு பெண்களை போட்டு சிதையில எரிக்கிறது, மொட்டை அடிச்சு உட்கார வைக்கிறது, படிப்பு கொடுக்காம யாருக்குமே படிப்பு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியும் வந்திருக்கு. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு பேர் போராடி இருப்பாங்க, எத்தனை பேர் அதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க? நல்ல கேள்விமா. இது பாத்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகம், இப்ப கீழடி கண்டுபிடிச்சிருக்காங்களா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், அது அவருடைய ஆய்வுல நாகர்கள், அது தமிழர்கள், ஆமா திராவிடர்கள், அவங்களாம் இந்தியா முழுக்க பரவி இருந்திருக்காங்க, நல்லா இருந்திருக்கிறாங்க. உண்மையாக ஆரிய படைகளுக்கு பிறகுதான் இந்த ஏற்றத்தாழ்வே வந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேதம், சனாதனம், மனு தர்மம், இதுதான் இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் இங்க ஆளும் அந்த மன்னர்களை அல்லது குழு தலைவர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கே பார்க்கலாம் ஜனநாயக நாட்டுல அனைத்துலயும் அவங்களா இருக்காங்க. 80 விழுக்காட்டுக்கு மேல அவர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதிகாரம் உட்பட. சரி, இந்தியாவுல புத்தர் தான் முத ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் கூடாது, எல்லாம் சமமா இருக்கணும் அப்படின்னா முற்பிறவி பிற்பிறவி தலையெழுத்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கீழடி ஆதிசநல்லூர் அவருக்கு நம்ம இப்ப பார்த்துட்டோம். சரிங்களா? திருவள்ளுவர், அப்பயே திருவள்ளுவர் காலத்துல ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது பண்ண வேண்டியிருக்கு. வரிசையில நிறைய இருக்கு. ராமானுஜர், பசவனர், ராமானந்தர், கபிதாசர், ரவிதாசர், குருநானக், கெம்பே கவுடா அப்படின்றவரு முதுக்கணிகளின் விரலை வெட்டிக்குவாங்க. அதை தடை செஞ்சவர் கெம்பே கவுடா. சரி, அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் நினைக்கும். அவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்கல, வன்னியர் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்காக போராடியவர். இந்து மத ஆபாச தரிசனினே ஒரு நூல் எழுதியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. அப்புறம் நிறைய இருக்காங்களா, வல்லல பிள்ளை விளையாட்டுட்டாரு, இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜோதிபா போலே முத இந்தியாவில் எல்லாரும் கல்வி வேணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் இது பண்ணி ஜோதிபா போலே. அயோத்தியதாச பண்டிதர், திருக்குறள் அவங்க தாத்தா தான் கந்தப்பன், அவரு தான் திருக்குறளை பாதுகாத்து ஆங்கில அதிகாரிகிட்ட கொடுத்து வெளியிட்டது. அப்படியே வர்றோம். ஒவ்வொரு ரெட்டமலை சீனிவாசன், நாராயணகுரு, அப்புறம் ஐயன்காளி, வைகுந்தர் நாடக சமூகத்தை சார்ந்த வைகுந்தர், அவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இதெல்லாம் மேல் தோல் சிலையே போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஐயன்காளி, இப்படி மகாத்மா காந்தி, அதுக்கு அடுத்துதான் தாசப்பதோட ஒருத்தர் அந்த காலத்திலேயே எல்லாரும் படிக்கணும், சாதி மதம் பாராம எல்லாம் படிக்கணும்னு 1924 பள்ளிக்கூடம் போயிட்டு பகலாபுரத்துக்கு. நான் இங்க இருந்து போனேன், இருந்து போயிட்டு வந்தேன். 2024 ஒரு 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. சரிங்களா? இப்படி வரிசையில வருங்கயா. இதன் பிறகுதான் பெரியார் வந்த பின்னாடி தான் இங்க ஒரு பெரிய மாற்றம். நம்ம மாறி இருக்கிறோம். பின்னாடி இழுக்கிறதுதான் 1000 வேலைகள் நடக்குது.